ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு டெரிஃபையிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்லையுமே சில்ட்ரன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா தி மான்ஸ்டர் ஸ்டடி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு 1939 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண அந்த ரெண்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தை ஸ்டடரிங்கோட பிறக்கிறது கிடையாது, சொசைட்டினால அந்த ஸ்டடரிங் உருவாக்கப்படுது ஒரு குழந்தை மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டடரிங்னா திக்கிறது, திக்கி திக்கி பேசுவாங்க, அந்த தயக்கத்தோட பயத்தோட பேசுவாங்க பார்த்தீங்களா, அதை ஸ்டடரிங்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் எதாவது பேசுகிறீங்கன்னா உங்களை உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை உங்கள் டீச்சரோ திட்டுறாங்கன்னு வைங்களேன். அப்போ அடுத்து நீங்க வேற ஏதாவது பேசும்போது ஒரு வேளை அப்படி ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா இருப்பீங்க பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டடரிங்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்க ஒரு யூனிவர்சிட்டி. அந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்தலாம், அதுவும் எந்த எத்திக்ஸ் ஒரு கன்சர்ன் இல்லாம, சில்ட்ரன்ஸோட கன்சர்ன், சில குழந்தைகளுக்கு எதுவும் ஆயிரும் அப்படிங்கிறது எதுவுமே மனசுல வச்சுக்காம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போது டாக்டர் வெண்டில் ஜான்சன், அதுக்கப்புறம் மேரி டுடர், கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் குழந்தைகள் வேணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, யூஎஸ்ல இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் லோவால இருந்து சில சில்ட்ரன்ஸையும், அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்ஃபனேஜ் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்க சில ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஏன் ஆர்ஃபனேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குன்னு பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கேள்வி கேட்பாங்க, கேஸ் போடுவாங்க. ஆனா ஆர்ஃபனேஜ்ல இருந்து எடுக்கிற குழந்தைகளுக்கு யாருமே கிடையாது, கரெக்டா, அவங்களுக்குன்னு அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ஈஸி டார்கெட் ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன்ஸா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 22 சில்ட்ரன்ஸ் பக்கமா ஆர்ஃபனேஜ்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. யூனிவர்சிட்டில இருந்து எவ்வளவு எடுத்தாங்கன்னு மென்ஷன் பண்ணல கரெக்டா. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் குரூப் ஏ, குரூப் பின்னு பிரிக்கிறாங்க. இப்போ அந்த குரூப் ஏக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா பாசிட்டிவ் குரூப்னு வைக்கிறாங்க, குரூப் பிக்கு நெகட்டிவ் குரூப்னு வைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த குழந்தைகளா இருக்கட்டும், ஆர்ஃபனேஜ்லேருந்து வந்த குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா பேசுற குழந்தைகள், எந்த ஒரு ஸ்டடரிங்கும் இல்லாம. பாசிட்டிவ் குரூப்ல சில்ட்ரன்ஸ் பேசுவாங்க, எந்த ஒரு திக்குகள் எதுவுமே இல்லாம கரெக்டாக தான் பேசுறாங்க. அவங்கள மோட்டிவேட் பண்றாங்க, நீ சூப்பரா பேசுற, நீ பெர்ஃபெக்டா பேசுற, நீ பேசினா எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க, நீ ஒரு கருத்தோட பேசுற அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நெகட்டிவ் குரூப் என்ன பண்றாங்கன்னா, பேசுனா வாயை திறந்தாலே நீ தப்பா பேசுற, நீ பேசுனா உன்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. இது நான் சொல்றது நார்மலா சொல்றேன், பட் அவங்க சொல்ல போனா டார்ச்சர் பண்ணியிருக்காங்களாமா. நல்லா ஃப்ளூயண்டா நீட்டா பயம் இல்லாம பேசினா டார்ச்சர் பண்றாங்களாமா. ஏன்னா அந்த ஸ்டடரிங் வர வைக்கிறதுக்கு, அந்த திக்கிறது, அந்த தயக்கத்தை வர வைக்கிறதுக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் குரூப்ல இருக்கிற குழந்தைகளுக்கு நெகட்டிவிட்டி, அவங்க பேசும்போதெல்லாம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி அவங்கள பேச விடாமே பண்ணிடுறாங்க. வித்தின் 1 வீக்ல சில குழந்தைங்க வாயை திறக்கல, சில குழந்தைகளுக்கு பேசும்போது கை நடுக்கமா இருந்திருக்கு, அவங்க பேரை சொல்றவங்க கூட பயப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. லேட்டரா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு, பிறப்புல இருந்தே வர்றதில்ல, ஸ்டடரிங் உருவாக்கப்படுறதா அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கடைசியில இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த அஃபெக்ட் ஆன ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ப்ராப்பரான சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும். அதை பண்ணல. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அந்த குழந்தைகளுக்கு பண்ணல. மென்டலி அவங்க அஃபெக்ட் ஆயிடுறாங்க, அதுல இருந்து வெளியே வர முடியல அவங்களால. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதை அந்த டாக்டர் ஜான்சன் சொன்னார் இல்லைங்களா, அவர் வெளியவே விடல. 2039 நடந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா, அதுல இருந்து 2001 வரைக்குமே யாருக்கும் தெரியல. யாருனால இது தெரிஞ்சதுன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட் மூலியமா தான் பாத்தீங்கன்னா இந்த 2001 இவங்க மூடி வச்சிருந்த ஃபைல் எல்லாத்தையுமே டிஸ்கவர் பண்றாரு. டார்ச்சர் பண்ணப்பட்ட விக்டிம்ஸ் சர்வே ஆயிருப்பாங்க, சில பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த சர்வைவான சில பேரை 2007 கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கான நிதி, அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அவங்களுக்கான நிதி அந்த யூனிவர்சிட்டி மூலியமா 1.2 மில்லியன் சம்திங் கொடுத்துருக்காங்க. என்னதான் இது ஃபண்ட் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, அவங்களோட சைல்ட்ஹுட்டு அண்ட் அவங்கள வாழ்ந்த லைஃப்பை திருப்பி கொடுக்க முடியாது. ஒரு நல்லா பேசிட்டு இருந்த குழந்தைய கூப்பிட்டு போய் நீ இதை பண்ணக்கூடாது டார்ச்சர் பண்ணி கடைசியில பாத்தீங்களா, அதனால சில பேர் வாயே திறக்கல, சில பேர் அவங்களோட ஓன் நேம் சொல்றதுக்கு பயப்பட்டு இருக்காங்க.
நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா தி ஃபெர்னால்டு ஸ்கூல் எக்ஸ்பெரிமெண்ட். யூஎஸ்ஏல வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தியிருக்காங்க. யூஎஸ் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்த அலோவ் பண்ணியிருக்காங்க சீக்ரெட்டாக. 1940s அண்ட் 50s அந்த வேர்ல்டு வார் 2 காலகட்டத்தில் வந்துட்டு சயின்டிஸ்ட்ஸ்க்கு ஒரு டவுட், எப்படி வந்துட்டு இந்த கால்சியம் அயன் வந்து நம்ம ஹியூமன் பாடி வந்துட்டு அப்சர்வ் பண்ணுதுங்கிற ஒரு டவுட். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெளிவாக புரியல, கால்சியம் வந்துட்டு இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டு ரிலேட்டபிள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டாக புரியல, கெமிஸ்ட்ரியெல்லாம் நான் படிக்கல, ஸோ எனக்கு தெரில. ஸோ அதனால வந்துட்டு ஹியூமன்ஸை இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க சயின்டிஸ்ட்ஸ். எப்போ 1940s அண்ட் 50sல. ஹியூமன்ஸ்னா அந்த அடல்ட் மென்ஸ் விமென்ஸ் எல்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணா பிரச்சனை ஆகும் கரெக்டா, அதனால சில்ட்ரன்ஸை சூஸ் பண்றாங்க. அவங்க எந்த ஸ்கூலை டார்கெட் பண்றாங்கன்னா தி ஃபெர்னால்டு ஸ்கூல்னு சொல்றாங்க. அந்த ஸ்கூல் வந்து மோஸ்ட்லி எதுக்குன்னா, ஒருனா இந்த சின்ன வயசுலயே வந்துட்டு டயாபிட்டிஸ்னால அஃபெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க இல்லையா சில்ட்ரன்ஸ், ஃபெர்னால்டு ஸ்கூல்ல தான் வந்து படிக்க வைப்பாங்களாமா. அது மட்டும் இல்லாம இந்த ஃபெர்னால்டு ஸ்கூல் வந்துட்டு வெளியில பாக்குறவங்களுக்கு அந்த ஸ்கூல் வந்துட்டு வேற லெவல் ஸ்கூல் அப்படின்னு இருந்தாலும் உள்ள வந்துட்டு சில்ட்ரன்ஸ் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ, ஃபுட்டுக்கு பஞ்சம் ஜாஸ்தி, அதே மாதிரி ரொம்ப அதிகமான சில்ட்ரன்ஸ். அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருமே புவர் சில்ட்ரன்ஸ், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலிருந்து வந்த சில்ட்ரன்ஸ். பாதி சில்ட்ரன்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ்னால அபாண்டன் பண்ணப்பட்ட சில்ட்ரன்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கூலை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அந்த ஸ்கூலில் யார் யாரெல்லாம் விக்டிம்ஸாக சூஸ் பண்ணப்படுறாங்கன்னா பாய்ஸ் தான். 10 to 18 ஏஜ் இருக்க பாய்ஸ் வந்துட்டு சூஸ் பண்றாங்க. அதுல சில பசங்களுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் கிடையாது. இந்த ஸ்கூல்ல இருந்து பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அந்த ஃபேக் ஃபார்ம் சில்ட்ரனுக்கு வந்துட்டு நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. பட் அந்த ஃபுட்ல வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை கலந்து தருவாங்கங்கிறத வந்து மென்ஷன் பண்ணப்படல. அதனால இவங்களும் சரி நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம தான் சாப்பாடு போட முடியல, இவங்களாச்சும் போடுறாங்களே சொல்லி அதில் சைன் போட்டுடுறாங்க. லைக் அன் அக்ரிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் கேம்ப் என்னன்னா ஃபுட் கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபுட் கேம்ப்ல வந்துட்டு ஃப்ரீயாக நியூட்ரிஷனல் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்க மற்ற சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கேதர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டாங்களா, இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த மில்க்கு, ஓட் மீல், ஓட்ஸ் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் மீல்ஸ்ல வந்துட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை கலந்து அந்த குழந்தைகளை சாப்பிட வைக்கிறாங்க. பாவம் அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம அதை தான் சாப்பிட்றோங்கிறது தெரியல. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட யூரின், பிளட் எல்லாம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி வந்து ஸ்கின் அதை அப்சர்வ் பண்ணுது, எப்படி வந்துட்டு அந்த ரேடியோ ஆக்டிவ் போனை வந்து அப்சர்வ் பண்ணுங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட போன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. இதை தெரியாத அந்த பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை விட்டுட்டாங்க. சரி நமக்கு ஃபுட்டு கிடைக்குதுங்கிற ஒரு காரணத்தினால அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. கேன்சர், பாடியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுலலாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தைங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா குழந்தைகளுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் இல்லை, சில பேரண்ட்ஸ் வந்துட்டு புவர். அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. சொல்லப்போனால் அவங்களால கேஸ் போட முடியல. ஒய்? பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு லீகலான லாயர் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதனால ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே சில பேரண்ட்ஸ் போனாலும் இதை கண்டக்ட் பண்ணது யாரு? யூஎஸ் கவர்மெண்ட். மிலிட்ரி சப்போர்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் மூலியமா ஃபண்ட் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அதனால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. லேட்டராக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு பண்ணதா வெளியே காட்டிக்கவே இல்லை, அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து 1990sல இதை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கேஸ் பார்த்தீங்கன்னா 1998 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது. எப்படியும் அந்த கேஸில் வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்க ஜெயிச்சு கிட்டத்தட்ட 1.85 மில்லியன் கம்போசிஷன் கொடுக்குறாங்க. அதில் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தனை குழந்தைங்க அஃபெக்ட் ஆகி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான பனிஷ்மெண்ட் கிடையாது யாரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவங்களுக்கு. ஏன்னா அது ஒரு கவர்மெண்ட். இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் ஃபன், டேக் கேர், பை.